வணக்கம், என் பேர் மாலவி ஸ்ரேயா. சமீபத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூ இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவர் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு 82 வயசு. 2 பிளாக் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 பிளாக் கன்ஃபார்ம், ஒன்று 74%, ஒன்று 98% சொல்லிட்டாங்க. ஸோ செக் பண்ணிட்ட உடனே எங்கள் அப்பா வந்து முடியாது, நான் மருந்து சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு ப்ரொசீஜர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுறப்ப இந்த இடையில ஒரு 2.5 மாதம் கேப் இருந்துச்சு. அந்த 2.5 மாதம் கேப்பில் எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல பீஃபீல் வாங்கி கொடுத்து காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி குடிச்சிக்கிட்டே வந்தார். 2.5 மாதம் கழிச்சு ப்ரொசீஜருக்கு போகும்போது ப்ரொசீஜரே வேணான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஹார்ட் பிளாக் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு. ஸோ 2.5 மாதத்தில் எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய நன்மை நடந்துச்சு இந்த பீஃபீல் மூலயமா. யாருக்கெல்லாம் ஹார்ட் இஷ்யூ இருக்குதோ நான் டெஃபினட்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் நம்பிக்கையாக சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மூச்சு திணறல், யாருக்கெல்லாம் வந்து இந்த மயக்கம் வர்றது, அப்புறம் ரத்த ஓட்டம் சீராக இல்லை, அவங்க எல்லாருமே இந்த பீஃபீல வந்து கண்டிப்பாக வாங்கி குடிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பாக்ஸு 15 சச்சே இருக்கும் உங்களுக்கு. அந்த சச்சே வந்து ரொம்ப சின்னது தான். நீங்கள் அப்படியே ஒரு நல்ல 150 ml தண்ணி எடுத்துட்டு அதில் கொட்டி கிண்டிட்டு குடிச்சிட்டு போகிறதான். இதை விட ஒரு எளிமையான வழி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த பீஃபீல் வந்து அவ்வளோ அருமையான ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட், ஒரு நல்ல சப்ளிமெண்ட். ஹார்ட் ப்ராப்ளத்துக்குலாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சர்ச்சையில் போட்டு குடிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மூச்சு திணறல் இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் குடிச்சிக்கலாம். ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கும் இதை பாய்க்கலாம். ஹார்ட் இஷ்யூ இருக்கிறவங்களும் இதை பாய்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய யாரெல்லாம் ஒரு நல்ல ஏஜென்ட்டாக இருக்கிறாங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டு ஒரிஜினல் ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சரி, அந்த பீஃபீல்ல வந்துட்டு 15 சச்சஸ் தானே இருக்கு? ஆமாம், 15 சச்சே தான் இருக்குது ஒரு பாக்ஸில். ஸோ இதோட விலையும் நான் சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக எங்கேயாவது ஒரு ஃபார்மசியில் போயிட்டு ஒரு சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிட்ற விலையும் ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு ஆர்கானிக்கா இருக்குது இதெல்லாமே. சரிங்களா? ஸோ சாப்பிட்டு பாருங்க. சரி, ஆரம்பத்தில் எடுக்கிறவங்க வந்துட்டு எத்தனை பாக்ஸ் எடுத்தா கரெக்டாக இருக்கும்? ஹார்ட் இஷ்யூன்னு சொல்றீங்களா? அது டிபெண்ட்ஸ். நான் வந்து எங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சேன், காலையில 1, சாயந்தரம் 1, காலையில 1, சாயந்தரம் 1, அப்படியே படிப்படியா இப்ப அப்பா அப்படியே குறைச்சிட்டு இருந்து ஒரு நாளைக்கு 1 தான் இப்ப சாப்பிடுறாரு. ஒரு நாளைக்கு 1 சாப்பிடுறாரு. அப்ப காலையில 1 ராத்திரி 1னாக்கா அப்ப 2 பாக்ஸ் வேணுமா? அப்படிதான் வர கணக்கு. ஆமா. சோ ஒரு மாசம் அப்ப அது கான்சிஸ்டன்டா அட்லீஸ்ட் 100. என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து கான்சிஸ்டன்டா ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணணும். கான்சிஸ்டன்டா 3 மாசம் ட்ரை பண்ணா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். எங்க